வேற 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 லெவலே ஆனா இருக்குங்களாமாங்க. எலிஃபண்ட் ஸ்டிங் இன் மை லைஃப்ங்க. ஊட்டி ரைட் எபிசோட் 3. எஸ், இந்த வீடியோவில் ஊட்டியில் லாம்ஸ் பார்க், டால்ஃபினோஸ் ரெண்டுமே கவர் பண்ணியிருப்போம். ஊட்டி ரயிலில் எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய அழகான விஷயங்கள், நினைவுகள்லாம் கிடச்சிச்சு. அது உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஹெட்செட் தூக்கி காதில் மாட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ன வரைக்கும் அம்மே சின்னது சில்லற மாதிரி சின்ன சாலதான் கிளம்பியாச்சுங்க. டால்ஃபினோஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு மேபி 9 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராக் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, மீதில் எடுத்துகிட்டு நம்ம டால்ஃபினோஸ் கிளம்பியாச்சுங்க. ஆங்கிள் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், பட் ஆடியோ வேறு லெவலில் கேட்குன்னு நினைக்கிறேங்க. எல்டிஎஃப்ஏ அஃபீஷியல் ரூலிங் இன் ஊட்டி மிஸ்ட்டு தாங்க. அடாடாடாடாடாடாடா. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது மிஸ்ட்டு இருக்கிற இடத்துல நம்ம கோபுரம் மட்டும் கொஞ்சம் ஷூட்டிங் எடுக்கணுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரியான சில்னஸாக இருக்குதுங்க. டால்ஃபினோஸ்க்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னா டால்ஃபினோஸ்ட்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே மாதிரி போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி மரத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்கும்ப்பா. ஏதோ காலி பண்ணலாம். இதுதான் எந்த ஹாப்பினஸ். வழி வேற 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 லெவலுங்க. சார் என்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்க வாழ்க்கையில் அப்படி என்னடா சாதிச்சேன் கேட்டா இதாண்டா நம்ம சாதனை சொல்லுங்க. எவ்வளோ சுத்தாத இடமா, பண்ணாத சேட்டைகளா, அவ்வளோ ஜாலி பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், கொஞ்சம் காசு ஏற்றிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரைடு சீக்கிரம் வந்துடுறேங்க. கொஞ்சம் நம்ம பைக்கு மட்டும் ரெடி ஆகிட்டு கொடைக்கானல் ரைடு ஓப்பன் ஆயிரு. கொடைக்கானலுக்கு அப்புறம் மூணார் கன்ஃபார்ம் தானே? அதுக்கப்புறம் மூணார் ரைடு ஓப்பன் ஆயிருங்க. மூணார் முடிச்சதுக்கப்புறம் கர்நாடகா ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சதுக்கு எடுத்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதே மாதிரி எங்கிட்ட வண்டி இல்லைன்னு என்றைக்குமே ஃபீல் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்கை சொல்கிற மாதிரி ஹெட்செட் தூக்கி காதில் மாட்டிக்கோங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு பின்னாடி நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படின்றதாங்க வ்ளாக் பண்ணுவேன். ஸோ வெயிட் இருங்க. ஸோ உங்களுக்கு கேமராவில் எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக நல்லா மிஸ்டாக இருக்குதுங்க. அடாடாடாடாடாடா. ஸோ சத்தியமாக காலையில் நிறைய சம்பவம் ஆச்சுங்க ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி. பட் நாங்கள் இவன் சொல்லி ஏண்டா கிளம்பாம அது கிளம்பாம வீட்டில் படுத்துறது அனுபவிச்சிருக்க முடியுமா? வேற லெவல் இருக்குதுங்க. இதில் மோட்டோ விலாகில் சொல்கிறேங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்டிஎஃப் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ கிளைமேட் நல்ல சில்னஸாக ஃபீல் ஆகுது. ஸோ எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, ஸோ ஜாக்கெட் பார்த்து நல்ல ஹீட்டு தான். ஜாக்கெட் பார்த்து தெர்மல் லைனர் மாதிரி இருக்கும், பட் அந்த தெர்மல் லைனருக்குள்ளே சில்னஸ் நல்லா வருதுங்க. ஸோ கீழே ஒன்றுமே தெரியலைங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. பட் கேமரா அந்தளவுக்கு காட்டாது. அந்தளவு தான் காட்டியிருப்பேன். கொஞ்சம் போட்டோம். நன்றிண்ணா, நன்றி. ஸோ நான் அது நோட்டே பண்ணலைங்க. பரவாயில்லப்பா, ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம ஒரு ரைடு வரும்போது அந்த ஃபால்ஸ் பார்த்துருக்கேன். குளிக்கும்னு நினச்சா எனக்கு நீச்சல் தெரியாதனால நான் போகலை. சரி ஓகே, இன்றைக்கி இந்த பையன் வந்திருக்கேன் கூட நீச்சல் தெரியும், அப்படியே நம்ம இறங்கிக்கலாம், ஆனால் எந்த அளவு இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு நினச்சி அந்த ஃபால்ஸ் கேட்டு அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டுங்களாமாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சின்ன டிப்ஸ் தரேன். கோயம்புத்தூரில் மழை பெய்ய ஆரம்பிச்சா இங்கே நல்ல கிளைமேட் இருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை சாரல் இருந்துச்சு, பட் அதுக்கே இங்கே நல்லா இருக்குது. உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மிஸ்டாக இருக்குதுங்க. அடாடாடாடாடா. பட் இது குரூப் ரைடாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலி பண்ணியிருக்கலாம், நிறைய கண்டென்ட்டும் கிடச்சிருக்கும். பட் சோலோ ரைடு இல்லை, இது டியோ ரைடுங்க. பின்னாடி ஒரு பையன் இருக்கான், பில்லியன் ரைடருங்க. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. இதுக்கு மேலே பாட்டு போட்ட காப்பிரைட் கொடுத்துருவாங்கப்பா. உண்மையாங்க, அதெல்லாம் வேற. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ வாட்டி ட்ராவலிங் பண்ணும்போது நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி, இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ட்ரெயினில் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பைக் ட்ராவலிங் வேறு லெவலுங்க. ஏன்னா அந்த கிளைமேட் நம்ம அப்படியே ராவாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் மழை பெஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. மழை பார்த்திங்கன்னா மீடியம் கிளைமேட்டாக இருந்தால் நம்ம ரசித்து ஓட்டலாம். இந்த அடிச்சு ஊற்றுற மழையாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது இல்லாமல் எனக்கு நான் கொஞ்சம் லைட்டாக மழை வரணும்னு ஆசைப்பட்றேன். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா கோபுரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மழை தட்டி பிரித்து எடுக்க ஆரம்பித்தா 35,000 நமக்கு விபதி தான். ஏதோ ஒன்று பண்ணுவோங்க. ஆஹா, சளி பிடிச்சிக்கிச்சுங்க. அடாடாடாடாடாடாடா. நாங்கள் டால்ஃபினோஸ் போயிட்டு கொஞ்சம் தூரம், ஏன்னா கேமரா ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சு வெடப்பாயிருங்க. ஸ்டோரேஜை பார்த்தா போயிடும், ஏன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அதுக்காக பைக்கர்ஸ் எதாவது பண்ணுவோமா. மலைக்காட்சி முனை வியூ பாயிண்ட். ஐயோ, இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் இதே வழியில் தாங்க வருவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஏன்னா கீழே என்னோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. வைசரை போட்டு பேசுகிறேங்க, பேசிட்டு மூச்சு விட்றேன். வைசர் ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆயிடுதுங்க. எந்த வழி போவோம் வாங்க. நான் இல்லை, நான் நல்லா கடையாக பார்த்துக்குறோண்ணா. அவளுக்கு இந்த இடத்துல பார்த்தா கர்ணம் தப்பினாலும் மரணம் தான். அதனால வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக கூட பார்த்துருப்பாங்க. அது மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வரீங்கன்னா ஸ்டே பண்ண நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ஒன்று வாங்கிட்டு போனேங்க என் கிளாஸ் பொண்ணு ஒருத்திக்கு. நம்ம விளாகில் எத்தனை வாட்டி இந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வழியில் பைக் ஓட்டதாங்க சூப்பராக இருக்கும். LTF வந்தாச்சுங்க. ஓ, ரைட் சைடில் பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த நடக்கிறது நினச்சாதான் நமக்கு சங்கட்டமாக இருக்குது. வண்டி எங்கே போகிறதுன்னு தெரியலையே. இது ஃபுல்லாக காட்டு எருமைகள் நினைக்கிறேங்க. எருமைகள் ஜாலி உளவாடிட்டு இருக்கு. இந்த எருமை நம்ம நிறைய வாட்டி சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ பைக்கு பார்த்துக்கிட்டு நம்ம பைக்கார நல்லா ஒட்டி போடணும். நம்ம ப்ரோவோட பைக்குனால கொஞ்சம் பார்த்து தான் அங்கே நிறுத்திட்டு இருக்கேன். நம்ம ப்ரோ கிட்ட பைக்கை பத்திரமா கொடுத்துடணும். கொஞ்சம் பொறுமையாக இருமாப்பில். உங்கள் ஓனர் இல்லாத நீ கவலை இருக்குன்னு எனக்கு தெரியுது. உங்கள் ஓனர் என் வண்டியோட ஜாலி பண்ணிகிட்ருக்கிறார். LTF அவ்வளோதான். இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டைம் ஆக பார்த்தீங்கன்னா நல்லாவே மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இருக்குங்க. அப்பா, அதே மாதிரி டைம் ரொம்ப ஆக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா மிஸ்ட்டு கவர் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல கோபுரம் வேறு காட்டாது. பட் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே கொஞ்சம் விரட்டி ஓட்ட வேண்டாம், நார்மலாக ஓட்டிக்கலாம். இந்த இடத்துல மிஸ்டால தெரியலங்க. அடுத்து நம்ம எங்கே போவோம்னா டால்ஃபின் ஹவுஸ் போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, அங்கே போயிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு LTF ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக நல்லா மிஸ்ட் ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்துக்கிட்டா மணி ஒரு 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. மூச்சு விட்டாலே ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆயிடுதுங்க. கேமரா ஆனில் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும், இல்லைன்னா பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும். ஏங்க ஆனில் தான் இருக்குது. வேற லெவலாக இருக்குதுங்க. இறங்கி LTF நல்லா சில்லுன்னே தாங்க இருக்குது கிளைமேட்டு. LTF வேற லெவலுங்க. கோபுரம் உங்களுக்கு காட்டுதான் தெரியல, பட் வேற லெவலில் இருக்குதுப்பா. ஜாலி பண்ணுங்க வீடியோவை. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் மாதிரிங்க. நல்லா ஜாலி பண்ணுங்கப்பா வீடியோவை. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. அதே மாதிரி ஊட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் ஒரு மிதமான கிளைமேட் நீங்கள் எபிசோட் பண்ணிக்கலாம். இதுதாங்க. ஐயோ, வேற லெவலு. இதுதான் நந்த பீடஸ். போடு. ஆஹா, எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க. சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குதுங்க. LTF வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே தெரியுது. போ, ஊட்டியோட மொத்தால இதில் இருக்குது. இதில் டால்ஃபின் ஹவுஸ் எப்படின்னு தெரியலையே. இங்கிருந்தே பாருங்கங்க, நல்லா இருக்குல்ல வியூ பாயிண்ட். நல்லா தான் கேட்டு பார்ப்போம். ஓகே 1 மினிட். பேக்கில் பர்ஸ் இருக்காரா? எவ்வளோ கிலோமீட்டருக்கு வரும் இங்கேருந்து? ஸோ இங்கேருந்து டால்ஃபின் ஹவுஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மேபி 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அக்கா இல்லைக்கா, இங்கே கேமராலக்கா. இதில் பர்ஸு தாங்க. நல்ல வேலை இந்த கையில் காசு எடுத்து வச்சனால பரவாயில்ல, இல்லைன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஜிபே சரியான ப்ராப்ளங்க. சிம்மே ப்ராப்ளம் தான் இங்கே. முதல்ல எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல ATM போய் காசு எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த ஜிபே நம்பி ஆமாங்க. யாராச்சும் ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்கன்னா முதல்ல ATMலேருந்து காசு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் டீ குடிக்கிற கடையில் என்னத்துக்கு நாங்கள் தட்டை கழுவி இருப்போம். எப்படிங்களாக்கா? ஓகேங்க, பறக்கலாம். ஆஹா, பரவாயில்லையே. ஒரு வேளை எனக்கு சின்ன வயசுலேருந்து அடாடாடாடாடா, எனக்கு இந்த வீடியோ சத்தியமாக சொல்கிறேங்க, கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்குது. கண்டென்ட்டை மாஸ் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் நடந்து வரணுன்னாங்க. ஆனால் வண்டியில் இங்கேயே பார்க் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கோபுரம் இங்கே ஷூட்டு
இது இல்லைங்க. ஏன்னா டால்ஃபினோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாரமாக இருக்குங்க, பாறையில் கொண்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். டால்ஃபினோஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அண்ணா வழி விட்னே போய்க்கிறேன், லைட்டாக வழி விட்னேன், அவ்வளோதான். டால்ஃபினோஸ் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இனி எனக்கு இந்த நடக்கிறதா கொஞ்சம் உடையாவே இருக்குது. குதிரை சவாரி போவோமா? எவ்வளோ கேட்பாங்க? 30 ரூபாயா 40 ரூபாயா? அவ்வளோதான் ப்ரோ. வாருங்களேன் குதிரை எப்படி இருக்குன்னு. ஒரு ஊனுச்சா நம்ம என்ன ஆறது ஐயா. அதெல்லாம் 18+ கண்டென்ட்டுங்க. எனக்கு அது சம்மந்தம் இல்லைப்பா. நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி நம்ம சேனல் இந்த பைக்கை ஸ்பீடாக ஓட்டுறது 18+ கண்டென்ட்டில் என்றைக்கும் போஸ்ட் பண்ணால் அந்த அண்ணா இப்போ குதிரை சவாரி எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்துட்டு போகிறதா இருந்தால் போய்க்கலாம். நான் எவ்வளோண்ணா ஒரு ஆள் குதிரைக்கு? 200 எங்கே எவ்வளோ தூரம்ண்ணா? ஆமாண்ணா. ஓகே உள்ளே போட்டுக்கலாங்களா? அண்ணா அது எவ்வளோண்ணா அது? ஆஹா டாலி, இது நீ கோச்சிக்காத என்ன ஆள. இங்கே உள்ளே வைக்கலாமாடா, கொஞ்சம் தூரம் போய்க்கலாமாடா, ஏறுவா. இந்த இடத்துல நம்ம சூப்பர் பைக் கொண்டு வந்திருந்தா, நம்மகிட்ட சூப்பர் பைக்கில் இன்கேஸ் கொண்டு வந்திருந்தா எக்ஸாஸ்டோட சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேங்கில் யாராவது சூப்பர் பைக் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நம்ம கேட்டு இல்லைலாம் சொல்ல மாட்டாங்க, தந்துடுவாங்க பசங்க. பட் நம்ம கேட்டு வாங்குறதாங்க சங்கட்டமே. வேறு ஏதாச்சும் வாங்க, கிளாஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போ என்ன பிரச்சனைனா 700 ரூபான்னு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இல்லைன்னா எதாவது வாங்கிட்டு போயிருக்கலாங்க. இது ஒன்று வேறு வாங்கிட்டு போனோங்க என் கிளாஸ் பொண்ணுக்கு. ஸோ டால்ஃபினோஸ் பார்க்க வந்தோம். பட் அந்தளவில் அது ஒர்த் இல்லைங்க. ஸோ அதனால் அப்படியே இது பண்ணிவிட்டு கிளம்பி பார்ப்போங்க. பட் டால்ஃபினோஸ் போகலாம் தான் வந்தேன். பட் ஒரு ஆளுக்கு 40 ரூபானா அது ஒர்த் இல்லை. அதெல்லாம் பட்ஜெட்டும் சின்ன கொஞ்சம் கம்மியாக அஃபோர்டபுளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பெட்ரோல் பிரச்சனை இல்லை, மிச்சப்படி ஃபுட்டு அக்காமடேஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம பார்க்கணும். இப்போ மத்தியானம் சாப்பிடணும், காலையில் 2 பேரும் எதுவுமே சாப்பிட்லங்க. பட் இப்போ நல்லா எகிரிச்சு ஏறப்பலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்ற போது பவர் பேங்க்கு சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸையும் பார்க்குற மாதிரி வருங்க. இன்ன வரைக்கும் பேச ரெக்கார்டாக ஆக்சுவலாக உள்ளே பே பண்ணிவிட்டு போகலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கோபுரம் ஷூட் எடுக்கணும். கோபுரம் எடுத்துகிட்டு போகணுன்னா தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வந்த இடத்துல பார்த்தோம்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா கோபுரம் ஷூட் எடுக்கணும். கோபுரம் ஷூட்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ கேமராவை தனியாக கழட்டி மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதா ஒரு ஷூட் மாதிரி எடுத்து ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சென்னை கேமராஸ் அண்ணா ரொம்ப நம்மளை ரிக்வஸ்டாக கேட்டார். சரின்னு அப்படி ஏன்னா அவங்களே அந்த வீடியோ போஸ்ட்டே போடலிங்களாமாங்க. அப்புறம் வந்துட்டு தம்பி இந்த மாதிரி மட்டும் ஷூட் மட்டும் எடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னாரு. சரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊட்டி போகிற டைமும் எடுத்து அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. வீடியோ எடுக்கலாம். அதுக்கான கரெக்டான கிளைமேட் தாங்க தேடிட்டு இருக்கிறேன். ஒன்று அந்த கிளைமேட் நமக்கு அமைய மாட்டேங்குது, இல்லை அமையிற டைம் கோபுரம் இருக்க மாட்டேங்குது. ரெண்டில் ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்குது. ஜாலி பண்ணலாம். அதேமாதிரி மோட்டோவில் ஒரு மாதிரியாவது திக்கி பேசுறது. பட் கரெக்டாக ப்ராப்பரான கண்டென்ட் எல்லாம் ப்ராப்பரான ஸ்பீச்சிங் இருக்காது. பட் அடுத்த வாட்டிலேருந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதே மாதிரி காலையில் இன்னும் லைட்டாக பசியாப்பில் போடுது. உட்காந்து சாப்பிட்டேன்னா போதுங்க, ஜம்முன்னு சாப்பிட்டு சொக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இதுங்க இதை சுற்றி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. யாரும் வரல, பார்க்கல. சுற்றி மட்டும் பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்ட்டிங்கன்னா, ஏதாவது வண்டி நல்லா ஃபோர்ஸ் வந்து போகுதுன்னா அந்த பேனட் உடைக்காம வண்டி அப்படி இந்த சைடு தள்ளி விடும். அதான் அது. இது நல்லா சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தேன். வேறு எதுவுமே இல்லைங்க. R15 என்ன அது சவுண்டே மாறி போச்சே. ஊன அந்த மாதிரியா? இல்லை நானும் பெருசாலாம் எந்த இடத்துலையும் விரட்ட கிடையாது, தெரியலங்க. கொஞ்சம் தூரம் போச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அக்காட்ட வேணால் மேபி கேட்டு பார்ப்போம். ஒன்றுமே ஒருத்தர் இல்லை. வாங்க அப்படியே அழுத்தி ஏறுவோம் கொஞ்சம் நேரம். அப்படியே இறக்க மாதிரியா இருக்கு. இந்த வழி எங்கே போகுதுன்னா தெரியலங்க. அப்படி நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்குறோம், போவோம். ஆனால் வண்டி ஆன்லேயே விட்டுடலாம். சிட்டுக்குருவிப்பா, சிட்டுக்குருவியில் இங்கே தாங்க பார்க்குறேன். ஜாலியாக இறக்க மாதிரி இறங்குது. இடலட மட்டும் கிளச்சு விட்டு போய்க்கணுங்க. வண்டி ஒரு 3வது கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்குவோம். இது எங்கே இறங்குதுன்னு கூட தெரியல. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். கேமரா மட்டும் ஷூட் எடுத்துட்டுனா போதுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம். ஏன்னா 4 மணி 5 மணி ஆக மிஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை. பவர் பேங்க்கு சார்ஜ் போடணும். பவர் பேங்க் முதல்ல நம்ம போனதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கணுங்க. எதில் நான் பவர் பேங்க் கேரி பண்ணலன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வண்டி தான் ஓட்டுவோம். நம்ம வண்டியில் சார்ஜர் இருக்குது, அதனால் போட்டுக்கலாம்னு சொல்லி தான் பவர் பேங்க் வேண்டான்னு யோசித்தேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் தெரிஞ்சிருந்து எப்போ பவர் பேங்க் வாங்கியிருப்பேன். ஆனால் பவர் பேங்க் கேட்காத ஆட்கள் இல்லை. பரவாயில்ல, எங்கள் கடவுள் மாதிரி அதான் கொடுத்து உதவி இருக்காரு. பரவாயில்ல.
அச்சா கோபுர பேட்டரி வாங்கலாம். பட் இந்த ரோடு எங்கே போகுதுன்னே தெரியல. நாங்கள் வாட்டுக்கு வந்துட்டுருக்குறோம். எல்டிஎஃப்ஏ வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க போகிறோம். என்னாச்சுன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை இருக்குங்களாமாங்க. நாங்கள் வாட்டுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்துவிட்டோம். ஸோ வேறு வழியில் கண்டிப்பாக பார்த்தே போகலாம். பட் யானை கையில் எதுக்கு ஃபோன் எடுத்து வச்சுக்கலாங்க. யானையை பார்க்கலாம். ஓய் ஏய் மாப்பிள்ள, ஏய் மாப்பிள்ள பாபா பிஸ்கெட் இருந்தால் கூட போட்டிருக்கலாம். இது ஒரு கண்டென்ட் ஆக்கியிருக்கலாம். இதில் எந்த வழி? கொண்டை ஊசி வளைவு, ஹேர்பின் பெண்ட். 11 பெண்ட் இருக்குதா? ஒருவேளை அடியில் போச்சுன்னு என்னங்க பண்ணுறது? மறுபடியும் நம்ம மேலே ஏறி தான் வரணும் கோத்தகிரிக்கு. தொட்டப்பட்ட பீக் இன்னும் பார்க்கலங்க. தொட்டப்பட்ட பீக்லேருந்து மொத்த ஊட்டியும் தெரியும். ஊட்டியோ ஒரு மேட்டுப்பாளையமும் சம்திங் தெரியுங்க. ஆக மொத்தத்தில் தெரியும். ஆஹா சென்ட்ரல் வழி வேறு லெவல் இருக்குங்க. இந்த டைமில் யானையெல்லாம் வருங்களாமாங்க. புலி வந்துச்சுன்னா புலிக்குட்டி மட்டும் ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். புலிக்குட்டி இல்லை அப்பா தூக்கி போடுதுங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம். எதனால் அப்படின்ட்டிங்கன்னா யானை வருங்களாமா. பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இறங்க சூப்பராக இருக்குதுங்க. என்னது இது? கண்ணு கெட்டுற தூரத்துக்கு ஒரு வண்டியை காணமே. அதனால் கேட்டு பார்ப்போம். ஆனால் கீழே கீழே எங்கடா போகுது? காணா கிதர் காணா 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 ஷாப் எலிஃபேண்ட். அது சொல்கிற ஒன்றுமே புரியல. ஓகே சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம்ல. பார்த்துக்கலாம் வாங்கங்க. ஏங்க யானை வந்து சார் டப்புன்னு திருப்பிட்டு இறங்கி ஓடுறதா கான்செப்ட்டு. அது இல்லாமல் முடிஞ்ச பக்கத்தில் போக வேண்டாங்க. அங்கே இருந்தாலும் இப்போ தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவன் பையன் கையில் ஃபோன் வச்சுருக்கான். அதை டப்புன்னு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறதா கான்செப்ட்டு. ரிஸ்கிங் இன் மை லைஃபுங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த ரோட்டில் ஒரு வண்டி கூட வரல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போமா? 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். பட் ஒரு வண்டி கூட வரலங்க.